பிரியமானவர்களே, ஆண்டவர் அநேக காரியங்களை பேசுகிறார். எப்படி பேசுறார்னா, ஜனங்கள் புரியும்படி பேசுகிறார். ஏதோ ஒரு பாஷையில் பேசினார், ஒரு ஜனங்களுக்கும் புரியல அப்படின்னு இல்லை. நம் தேவன் பாஷைகளை உண்டாக்கினவர், மனிதர்களை உண்டாக்கினவர், மனிதர்களுக்கு தேவையான புரிந்து கொள்ளும் தன்மையை உண்டாக்கினவர். இப்ப அவர் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார். 3ஆம் வசனம், அவர் அநேக விசேஷங்கள், அநேக விசேஷித்த சிறப்பான மேன்மையான வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டு தம்மிடத்தில் வந்ததான ஜனங்களோடு கூட அவர் பேசுகிறார். அவர்களுக்கு சொன்னதை என்ன? அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். பாருங்க, பேச தொடங்கிட்டார். அவர்கள் எப்படி, அங்க வந்த ஜனங்க யாருன்னு அவருக்கு தெரியும். ஒரு உதாரணம் போல, ஒரு கதையை போல, பேரபல்ஸ் சொல்லுவாங்க, உதாரணம் ஓமையாக பேச அவர் அவர்களுக்கு சொன்னார். என்ன சொல்றாருன்னா, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை ஆண்டவர் சொல்ல இப்பொழுது தொடங்குகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்ப இந்த வார்த்தைகளை கொண்டு தொடர்ச்சியாய் பார்க்க போகிறோம். பல முறை உங்களோடு பல விதங்களில் ஆண்டுடைய வார்த்தை போதிக்கப்பட்டிருக்கிறது. சிறியவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எல்லாருக்கும், என எல்லாரும் அவருக்கு பிரியம். அவர்கிட்ட வந்த எல்லாருக்கும் அவர் பேசினார். கேட்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். எனவே இந்த வார்த்தைகள் உங்கள் அறிவிக்கப்படுகிறது. நீங்க பல குழப்பத்தோடு இருக்கலாம், பல பிரச்சனையோடு இருக்கலாம், பல தடுமாற்றத்தோடு இருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு வழி தெரியாமல் தள்ளாடி கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். எனவே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கும், மேன்மை பெறுவதற்கும், தெளிவு பெறுவதற்கும், ஆசீர்வதிக்கப்படுவதற்கும், இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும், அநேகருக்கு நல்வழி காட்டுவதற்கும், நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் பல கோணங்களில் பலவிதமாய் பேசுகிறார். கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள்.